என்ன சொல்லணும்? என்ன கேட்டுட்டே இருக்கிறீங்க? இன்னைக்கு மாலை 5 மணிக்கு இணைய வழி கூட்டத்தை தீர்மானித்திருக்கிறோம். இன்றைய அரசியல் நெருக்கடி முன்னணி தோழர்களோடு கலந்தாய்வு செய்வதற்கு ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு மாலை 5 மணிக்கு கூடி பேச இருக்கிறோம். அரசியல் நெருக்கடியான சூழல் தாமதமே இல்லையா? பிரச்சனை கேள்வி ஜனநாயக முறைப்படி கட்சியில் கலந்து பேசுவது வழக்கமான சட்டமாக இருந்தாலும் கட்சி தலைவர் என்கிற முறையில் எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவர்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது, அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. ஆகவே இன்று மாலை 5 மணி அளவில் என தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அவர்கள் இருக்கிறார்கள், சேர முடியாது. ஆகவே இன்று மாலை ஜூம் இணைய வழியாக நாங்கள் பேசுகிறோம். சார், இப்போ இந்த நேரத்தில் அதிமுக திமுக ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல்லாம் பேசுபொருளாக இருக்கு. அதெல்லாம் சாத்தியமா? அதை நீங்க எப்படி பார்க்கணும் சார்? ஒரு பிரதான எதிர் நிலையில இருந்து அவங்க ஒரு முகாமில் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் அமையுமா? அதை நீங்க ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸை ரொம்ப உத்து கவனிச்சு நீங்க அதை சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது அங்க முடியும் நாங்கள் கலந்து பேசாம நான் முன்கூட்டியே கருத்து சொல்வது சரியாக இருக்காது. எங்கள் தோழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியாமல் நானே ஒரு கருத்தை. ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், உயர்நிலைக்குழு கூட்டம் முடிந்த பிறகு நாளை காலை பிரஸை, அதாவது பத்திரிகையாளர்களை முறையாக அழைத்து நாங்கள் பேசுவோம். அதாவது உயர்நிலை குழுவில் எடுக்கிற முடிவை அறிவிப்போம். திமுக தலைவர் ஸ்டாலின் உங்களோட பேசினாரா? ஏன்னா இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? 9 ஆண்டுகளாவே திமுக கூட்டணி அவங்க என்ன கருத்து? நாங்கள் ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இருக்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார். இந்த கூட்டணி மக்கள் தீர்ப்பை மதிக்கிறது. தாவேகா தலைவர் ஆட்சி அமைக்க ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். மக்களுடைய தீர்ப்புக்கு தலைவணங்க வேண்டியது. அந்த கருத்துக்களை தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஆட்சி அமைக்க இடையூறா இருக்க மாட்டோம்னு திமுக தலைவர் தொடர்ந்து சொல்லி வர்றாருன்னு, தாவேக்கு ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவா இருந்தா அதற்கும் இடையூறு தராம இருப்பாரா திமுகவோட தலைவர்? இது ரொம்ப அதீதமான ஒரு யூகமான ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் என்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் எடுக்கவே இல்லை. எடுக்காத போது நீங்கள் ஒரு யூகமான கேள்வி கேட்பது சரியல்ல. எங்களுடைய முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி அதன் பிறகு நாங்கள் எடுக்கிற முடிவை ஒட்டி நீங்கள் கேள்வி எழுப்பலாம். பாமக இருக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்காதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. யூகமான கேள்வி.